சொல்லு இன்னைக்கு பிஜே சித்து அண்ணா சொன்ன முஸ்பா ரெசிபியை தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்பா செய்கிறதுக்கு ரெசிபியெல்லாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பால்கோவா, ஹார்லிக்ஸ், ஜாமு, பால், பன், ஒரு கிண்ணம் போடுறதுக்கு ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல டப்பா எடுத்துக்கோங்க. பன்னை எடுத்துப்போம். கத்தி தேவை, இதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. பன்னை ரெண்டாக வெட்டிக்கணும். இதை கீழே போட்டுக்கணும். இந்த பன்னை போடுறதுக்கு முன்னாடி இதை இங்கே வச்சுக்கணும். சைடில் எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. முதல்ல ஜாமை போட்டுக்கணும். ஜாம் எடுத்துப்போம். முதல்ல ஜாமை கீழே போட்டுப்போம். ஜாமை கீழே போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கையை வச்சு மாறிக்கிறேன். இப்போ பன்னை எடுத்து போட்டுப்போம். கீழே பன்னை போட்டுப்போம். இது பன்னை போட்டு பால் கொஞ்சம் ஊற்றிப்போம். பால் ஊறட்டும். பால் ஊறினதுக்கப்புறமா பால்கோவா கட்டியாக இருக்குது, அதனால் நான் ஒச்சு போட்டுக்கிறேன். ஒச்சு போட்டதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு ப்ரெட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் அதுக்கு முன்னாடி. அப்புறம் ப்ரெட்டு போட போகிறேன். ப்ரெட்டு போட்டு ஐஸ்கிரீம் வேறு உருகிருச்சு வெயிலில். ஐஸ்கிரீம் போட்டாச்சு. ஐஸ்கிரீம் போட்டதுக்கப்புறமா லேசாக பால் இருக்குது, நான் ஊற்றிக்கிறேன். அவங்கக்கிட்ட இருக்குதுன்னா ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஹார்லிக்ஸ் போட்டுப்போம். அவ்வளோதான் மிஸ்பா ரெடி. ரெடியிலேருந்து எடுத்து சாப்பிட்ணுன்னாங்க. செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா?